அதாவது சமீபத்தில் எனக்கு சில பேரை பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக தெரியும். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக தெரிஞ்சது மிஸ்கின் அவர்கள் தான். ஸோ மிஸ்கின் வந்து இப்போ எல்லா படங்களையும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ முதல்ல வந்து டேரக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஆனால் நிறைய படங்களில் அவரை பார்க்க முடியுது. ஸோ நிறைய நிறைய இசை மேடைகள்லையும் இல்லை நிறைய பட வெளியீடு மேடைகளையும் நிறைய கான்ட்ரவர்சி உள்ளானாலும் எல்லா டேரக்டர்ஸ்னாலையும் அவர் பார்க்கப்பட்டு நிறைய படங்களுக்கு அவர் வந்து நடிக்கிற வாய்ப்புகளை வந்து பெறாரு. அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் இன்டர்னலாக எந்த விஷயங்களையும் வந்து ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்லாமல் ஒரு காமெடிக்காக சில விஷயங்களை பண்ணுறாரு. ஆனால் அதோட கேரக்டர் அது கிடையாது அப்படின்றது தான் இவர் எல்லா படங்களையும் நடிக்கும் போது தெரிய வருது. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன், நான் நேற்று டிராகனோட ட்ரெய்லர் பார்த்தேன். ஸோ டிராகன் படத்துலையும் மிஸ்கின் சார் இருக்கார். ஸோ இவன மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டிங்கன்னா காலேஜுக்குள்ள உங்கள் லைஃப் ரொம்ப கெத்தாக இருக்கும். ஆனால் இந்த காமெடி தான்னா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. இது ஓவராலாக பிரதீப் ரங்கராஜனோட படம் தான் இந்த டிராகன். இது மார்ச் 21 ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த படத்தை வந்து அஸ்வத் மாரிமுத்து அப்படின்னு ஒரு டைரக்டர் எடுக்கிறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஓமை கடவுளே. இது படம் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச ஒரு படம் ஓமை கடவுளே. ஸோ ஹிட் கொடுத்தவர் தான் இந்த அஸ்வத் மாரிமுத்து. அவர் தான் வந்து இப்போ இந்த டிராகன்ற படத்தை எடுத்திருக்காரு. இதோட ட்ரெய்லர் நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் வந்து நம்மளோட விஜய் சித்து டீம் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங், அவங்களோட இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய அவங்க வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட்டான ஆள்கள். ஸோ அவங்களையும் இந்த படத்தில் போட்டு, அது போக வாசுதேவ் மேனன் இருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஒரு நல்ல தீம் இருக்குது இந்த படத்தில். அது மார்ச் 21 இந்த படம் வந்து தேட்டருக்கு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், படம் எப்படி சக்ஸஸ் ஆகுதா இல்லை எப்படி நம்மளை எங்கே என்டர்டெயின் பண்ணுதுன்றதை